வில்பத்து சரணாலயத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள அழிவுகளை விஞ்ஞானபூர்வமாக அறிந்து கொள்ள சூழலியலாளர்கள் வரைபடம் ஒன்றை தயாரித்து வருகின்றனர். எதிர்வரும் சில தினங்களில் இந்த வரைபடத்தை அதிகாரிடம் கையளிக்க அவர்கள் எதிர்பார்த்துள்ளனர். இலங்கையில் உள்ள மிக பாரிய வனப்பகுதியான வில்பத்து 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட அனுமதியை அடிப்படையாக கொண்டே அச்சுறுத்தலை எதிர்நோக்கியது. மீள்குடியேற்ற நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி செயலணியினால் 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் 1080 ஏக்கர் நிலப்பரப்பு மன்னாரில் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 983 ஏக்கர் நிலப்பரப்பும் வவுனியாவில் 325 ஏக்கர் நிலப்பரப்பையும் வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தவறான முறையில் பயன்படுத்தியமையே வில்பத்து சரணாலய பகுதி அச்சுறுத்தலை எதிர்நோக்க காரணமாக அமைந்துள்ளதாக சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள காடழிப்பை பிரதிபலிக்கும் வகையிலான வரைபடம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதுடன் அந்த வரைபடத்தின் சில நிலப்படங்கள் எமக்கு கிடைத்தன. மக்கள் தமது சொந்த இடங்களில் குடியேறுவதற்கு சுற்றாடல் மதிப்பீட்டு அறிக்கை தேவைதானா? எந்த இடத்தில் இவர்கள் குடியேறியுள்ளது ஒரு இடத்தில் அல்ல என்பதனை கூற விரும்புகின்றேன். நீங்கள் சுற்றாடல் அறிக்கையை கோருகின்றீர்கள். சுற்றாடல் அறிக்கை ஒன்று தேவைப்படுகின்றதா? EAIA தேவையா என்று கேட்கின்றனர். EAIA அறிக்கை ஒன்று தேவைப்படாது என நான் கூற விரும்புகின்றேன். அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அதிகார துஷ்பிரயோகம் செய்து இது தொடர்பில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். 4 சட்டங்களை அவர் இந்த விடயத்தில் மீறியுள்ளார். ஆகவே ரிஷாட் பதியுதீனை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைத்து விசாரணை செய்ய வேண்டும் என நாம் தெளிவாக கூறுகின்றோம். இதேவேளை வில்பத்து வனப்பகுதியில் இடம்பெறுகின்ற காடழிப்பு குறித்து அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுடன் வருகை தந்திருந்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் பூகோளவியல் பிரிவின் சிரேஷ்ட விரிவுரையாளர் ASM நௌஃபருக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இலங்கையில் இந்த பகுதியில் மாத்திரமல்ல, இலங்கைக்கு உள்ள வனப்பகுதிகள் பல்வேறு தேவைகளுக்காக பாரிய அளவில் அளிக்கப்படுகின்றன. இந்த காணிகள் வழங்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களிலும் முன்னாள் ஜனாதிபதியின் நிலப்படம் ஒன்றும் மேலும் பல படங்களும் இருப்பதனை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இதிலிருந்து என்ன தெரிய வருகின்றது? இது 2012ஆம் ஆண்டு ஒரு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடாகும். இது இன்று நேற்று முன்னெடுக்கப்பட்ட விடயம் கிடையாது. வில்பத்து வட எல்லையில் உள்ள வனவள பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சொந்தமான இடமே அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் 605 தாவர வகைகள் மற்றும் 325 விலங்கினங்கள் பாதிக்கப்படுவதாக சூழலியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர்.